இருக்கிறாங்கன்னு வந்து லெட்டர்லாம் காட்டணும்னு ஆளுநருக்கு வர முடியாது. அதுக்கு எந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனும் இல்லை. லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற போது, தனிப்பெரும் கட்சி என்கிற போது அவர் ஆட்சி அமைக்க கோருகிறார், ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோருகிறார். அதை அனுமதிப்பதுதான் அவருடைய பொறுப்பு, கடமை, ஆளுநருடைய பொறுப்பு, கடமை. சார், உங்களுக்கு ஆதரவு கோரி நமக்கு கடிதம் கொடுத்தாங்க, அது என்ன நிலைமையில சார்? இல்லை, அதுதான் இப்போ சொன்னேன். நாங்கள் நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் இன்னும் நாங்கள் டேட் குறிக்கல. பத்திரிகைகளை தவறாக நாங்கள் டேட் குறித்து தள்ளி போட்டோங்கிற மாதிரி, ரத்து செய்துட்டோங்கிற மாதிரி வந்திருக்கு. அது தவறு. விரைவில் நாளையோ அல்லது நாளை மறுநாளோ, ஏன்னா இன்றைக்கி எங்களுக்கு லெஃப்ட் பார்ட்டிஸோட சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குது. அதனால் நாளை இன்னும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலை. பட் வெரி சூன் ஹை லெவல் கமிட்டி நாங்கள் கூட்டி பேசி முடிவு பண்ணுவோம். ஆட்சி அமைக்க கோரியும் ஆளுநருடைய செயல்பாடு கண்டிக்கத்தக்கதுன்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதல் முறையாக அறிக்கை மூலியமா அது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆளுநருடைய செயல்பாடு இந்த விவகாரத்தில் விசிக எப்படி பார்க்குது? ஆளுநருடைய நடவடிக்கை ஏற்புடையதல்ல. பாஜக தமிழ்நாட்டு அரசியலுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருக்கிற தாவேகாவை ஆட்சி அமைக்க அனுமதிப்பதுதான் ஜனநாயகம். அவ்வாறு இல்லாமல் காலம் தாழ்த்துவது திட்டமிட்ட ஒரு சதி என்றுதான் நாங்கள் ஐயப்படுகிறோம். எனவே ஆளுநர் இதில் காலம் தாழ்த்தக்கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். இக்கட்டான சூழல்ல விசிக இடதுசாரிகள் விரைவாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலக்கெடுல இருக்கக்கூடிய நிலையில தாமதமா எடுத்துக்கலாமா சார்? இது எந்த மாதிரி? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நாங்கள் அவசரப்பட முடியாது. எங்கள்கிட்ட அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் மதிப்பளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரெக்வஸ்ட்டை நாங்கள் புறந்தள்ளவில்லை. அதை எங்களுடைய உயர்நிலை குழுவிலை வைத்து விவாதித்து தான் முடிவெடுக்க முடியும். அதான் நீங்களே வதந்தி நிட்டீங்களா? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவை ஆட்சி அமைப்பதற்காக அழைப்பதே ஆளுநருக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு, கடமை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தங்களிடம் தாவேகா ஆதரவு கோரி கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதனை நாங்கள் மதிப்பளிக்கிறோம், அதற்கு நன்றியும் தெரிவிக்கிறோம். ஆனால் அதற்கென்று சில நடைமுறைகள் இருக்கின்றன. உயர்நிலை குழு கூட்டத்தை கூட்டி அதில் தங்களுடைய முடிவை எடுப்போம் என்று கூறியிருக்கிறார். தொடர்ந்து இது குறித்த கருத்தையும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியனிடம் கேட்கலாம். திரு பிரியன், திருமாவளவன் பேசும்பொழுது இதில் சதித்திட்டம் இருக்கிறது, பாஜகவினுடைய சதித்திட்டம் இருக்கிறது என்று சந்தேகப்பட வேண்டிய ஒரு சூழல் தங்களுக்கு இருக்கிறது என்கிறார். உங்களுடைய பார்வை? நிச்சயம். அதாவது காங்கிரஸ் இதை தாவேகாவை ஆதரிக்கணும்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அவங்க சொன்ன பிறகுதான் இந்த கவர்னருடைய இந்த தாமதம் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது ஆக்சுவலா. ஆனால் ஒருவேளை காங்கிரஸ் வராத இருந்தால் உடனே பர்மிஷன் கொடுத்துட்டு போறோம். ஏன்னா காங்கிரஸ் வந்தது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்திலையும் தாவேகாவோட கூட்டணியில் இருப்போன்ற மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாஜகவோட எதிர்கால பிளானை கொஞ்சம் கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இவர் பதவி இருக்கிறத கொஞ்சம் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடலாம். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர்றத பாஜக என்னைக்குமே விரும்பாது. அதனால மத்திய அரசு தன்னுடைய ஏஜென்ட், தன்னுடைய பிரதிநிதி மூலமாக, கவர்னர் மூலமாக ஒரு முட்டுக்கட்டை போடலாமோன்னு நினைக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு ஏற்படும். ஆக்சுவலா இந்த எலெக்ஷனுடைய மேண்டேட், மக்களுடைய உணர்வு என்னன்னா தாவேகா ஆட்சிக்கு வரணுன்றதான் மக்களுடைய உணர்வு. மெஜாரிட்டி கொடுக்கலையே தவிர அதுதான். எதிர்கட்சியா திமுக வரணுன்றதான் மக்களுடைய உணர்வு. ஸோ இந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க முட்டுக்கட்டை போட நினைச்சாங்கன்னா அது மக்கள் தீர்ப்புக்கு எதிரான ஒரு விஷயமா தான் போய் முடியும். அதனால திருமாவளவன் இப்ப சொன்ன விஷயங்கள் முற்றிலும் சரியான ஒரு விஷயம். அவர் சீக்கிரம் முடிவெடுத்து தாவேகா ஆதரிக்கிறதா இல்லையா ஒரு முடிவெடுக்க வேண்டிய அவசியத்துல அவர் இருக்காரு. கவர்னரும் தன்னுடைய தாமதத்தை தவிர்க்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம நன்றி திரு பிரியன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து சார்ந்த நேரலையை பார்க்கலாம். சிறு இடைவேளைக்கு பிறகு